Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப சாஃப்ட்டான எக்லெஸ் tutti frutti கேக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த பவுலில் வந்து இந்த ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து tutti frutti வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 or 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா பாயில் பண்ண பால், காய்ச்சி வச்ச பால் வந்து ஒரு 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப் அளவு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஆட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுலில் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணி இந்த பேக்கிங் கவர் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு மைதாவில் இந்த tutti frutti வந்து மைதாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்படி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த கேக் இது வந்து நான் மைக்ரோ ஓவனில் வைக்க போகிறேன். 140 டிகிரி ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரையும் நம்ம வந்து மைக்ரோ ஓவனில் குக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 40 மினிட்ஸ் 30 to 45 மினிட்ஸ் வரையும் வச்சுருக்கேன். ஸோ 140 டிகிரியில் வச்சுருக்கேன் இப்போ கேக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெளியே எடுத்துட்டேன் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடுச்சு கேக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பீஸ் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் கேக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான அண்ட் டேஸ்டான எக்லெஸ் டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க வந்து நம்ம குக்கரில் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து அந்த பிளேட் அப்படியே உள்ளே வச்சு வெசில் வெயிட் போடாமல், வெசில் வெயிட் வந்து மேலே வைக்காமல் சிம்மில் வச்சு லிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 1 hour வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.